இது மகிமை நேரம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆறுதலின் தேவனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஆறுதலை தர வல்லவராய் இருக்கிறார். அவர் பல்வேறு சூழ்நிலையிலிருந்து நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவர் இன்று வறுமையிலிருந்து நமக்கு ஆறுதல் தர வல்லவராயிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக சகரியா 9:12 பார்ப்போம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தர வல்லவராயிருக்கிறார். ஆனால் இன்று உலகத்துல பார்த்தோம்னால் பல்வேறு சூழ்நிலையில, கடன் பாரங்கள்ல, வறுமையில, இல்லை இல்லாமையில சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வறுமையிலிருந்து நான் உங்களை மீட்டு எடுப்பேன், நீங்கள் எப்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவரிடத்துல வரும்போது. ஏனென்றால் அவர் எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய காரியங்களை நாம் சொல்லும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய கடன்களை எல்லாம் செலுத்தி தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல அவர் நமக்காக எல்லா விதமான பாவ கடன்களையும் சாப கடன்களையும் செலுத்தி தீர்த்தவர் இந்த உலகத்தில் உள்ள கடன்களையும் செலுத்தி தீர்க்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சமணர் என்று வேதத்திலே பார்க்கிற ரோமர் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஐஸ்வர்ய சம்மணர். ஆகாயில சொல்லப்பட்டிருக்கிறது 2:8 வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. அந்த உலகம் முழுசையும் படைத்த ஆண்டவர் அவர் ஐஸ்வர்ய சம்மணராக இருக்கிறார். அது உலகம் பூமியும் அதில் உள்ளவைகள் யாவும் அவருடையது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:12 ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கின புதியதில் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்துல மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக மனிதன் வாழ்வதற்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருந்தார். 4 ஆறுகள் அங்க ஓடுது. அந்த ஆறுகள் ஓடுற இடத்துல பொன் விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளவு ஒரு லக்ஸரியஸான ஒரு இடம், எவ்வளவு ஒரு அருமையான இடம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அவர் மிகுந்த ஆசீர்வாதமாக, செல்வமாக, குறைவில்லாமல் மனிதனை வாழ வைக்க விரும்புகிறார். ஆனால் நாம் ஐஸ்வர்யவாகும்படி அவர் தன்னை தரித்திரராக எண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இந்த மகன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டு அவன் குறைவுபட்டு காணப்படுகிறான், கடன்பட்டு காணப்படுகிறான், ஒன்று இல்லாம போயிருது. ஆனா அந்த சூழ்நிலையில தகப்பனிடத்துல திரும்பி வரும்போது அங்க அவனுக்கு எல்லாம் கிடைக்குது. திரும்ப மோதிரம் கிடைக்கு, வஸ்திரம் கிடைக்கு, உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கு பாதரட்சை கிடைக்கு, நல்ல உணவு இருக்கு. நாம ஆண்டவரை விட்டு பின் செல்லும் போது நம்ம பல்வேறு கடன்களில சிக்கி தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். சகரியா 9:12 பார்க்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்ம ஆண்டவரிடத்துல திரும்பும் போது அவர் சொல்றார், நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சன்மனர். அதை யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் பட்ட வறுமை, வேதனை, கஷ்டம் எல்லாத்துக்கும் பதிலாக அவனுக்கு கடைசியில் அவங்க அப்பா 2 மடங்கு சுதந்திரத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த ஒரு பாரமானாலும், கடன் பிரச்சனையானாலும் நீங்கள் தவித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். அவர் 2 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இரட்டிப்பான வரம் எலிசாவுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது தேவன் நம்மை மிகவும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, குறைவில்லாமல் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பல்வேறு நேரங்களில் நாம பல்வேறு காரியங்களை நம்பி ஏமாந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் இடத்துல நாம நம்பி அவரிடத்துல செல்லும் போது அதான் ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரணான
கோட்டையான தேவனிடத்துக்கு நம்ம திரும்பும்போது அவர் இரட்டிப்பான நன்மையை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல வறுமையில இருந்து ஆண்டவர் ஆறுதல் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கடன் பாரமா ஆண்டவர் ஆறுதல் கொடுக்க, குறைச்சல் ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு விடுதலையை ஆறுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜோமனோமா. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்துல அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வெறுமை, ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள்ல அவர்களுக்கு ஆண்டவரே, எத்தனையோ பிசினஸ்ல ஆண்டவரே, எத்தனையோ வேலைகள்ல ஆண்டவரே போராடியும் ஆண்டவரே ஒன்றுமில்லாத சூழ்நிலை, எல்லாவற்றையும் ஆண்டவரை விட்டுவிட்ட நிலை, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை கடன் பாரத்துல சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுகிறீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நம்பிக்கையுடைய சிறைகளை என்னிடத்துக்கு திரும்புங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களை, நம்ம ஆண்டவரிடத்துல திரும்பும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் அவர் உங்களை மகிழ்ச்சியாக்க காத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல திரும்புவோம். நம்முடைய வறுமையிலிருந்து செழிப்பான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.